லாஸ்ட் வீடியோவில் நட்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது 26வது சூராவினுடைய 101வது ஆயத்தை பற்றி பார்த்தோம். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நண்பன்கிற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறான் அப்படின்னு. அந்த 26வது சூராவினுடைய 101வது ஆயத்து அல்லது அதுக்கு மேலே உள்ள ஆயத்துகள் எல்லாம் பார்த்தோம்னா நரகவாசிகள் அப்படியே புலம்பிக்கிட்டே வருவாங்க. எங்களை ஊர் உலகத்தில் எல்லாம் வழிகெடுத்துட்டாங்க, நல்ல வழியை யாரும் காட்டலை, ஃபமாலனா மின் ஷாஃபியின், எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை, வலா சதீக்கின் ஹமீம், எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் புலம்புறதை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துகளில் சொல்லிக்கிட்டே வருவான். இப்போ எப்போ இந்த சிச்சுவேஷன் நடக்கும், நரகவாசிகள் இப்படி புலம்புறாங்க இல்லையா, எப்போ இது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தஃப்சீரில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் மறுமை நாளில் சொர்க்கம் நரகம்னா அல்லாஹ் பிரித்து கொடுத்ததுக்கு பிறகு சொர்க்கத்தில் உள்ள ஒரு நபர் அல்லாஹ்கிட்ட முறையிடுவாராம். இப்படி அல்லாஹ் என்ன தான் நீ எனக்கு சொர்க்கம் கொடுத்துருந்தாலும் என் நண்பன் என் கூட இல்லை, என் நண்பன் எங்கே, என் நண்பன் இல்லாத சொர்க்கம் எனக்கு சொர்க்கமே இல்லை, என் நண்பன் எங்கே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்பாராம். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, உன் நண்பன் நரகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை இங்கே கூட்டிகிட்டு வரான், நீ எனக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு வா, என் நண்பனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட அவர் சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் தஆலா நரகத்தில் உள்ள அவருடைய நண்பனை சொர்க்கத்துக்கு கொண்டு விட்டுருவானாம். அப்படி விட்டதுக்கு பிறகு நரகத்தில் உள்ளவங்கெல்லாம் பேசிக்குவாங்க, ஏன்னா நேற்று வரைக்கும் இங்கே ஒரு ஆள் இருந்தானே, ஆளை காணாமே அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னாலும் இல்லை, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு. சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? எப்படி சொர்க்கத்துக்கு போனார்? எது நல்ல அமல் எதுவும் செஞ்சுருந்தாரா? இல்லை. அவங்களுடைய தகப்பனாரோ அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களோ ஷஹீதாக இருக்காங்களா? ஷஹீதான அவங்க இவருக்காக சிபாரிசு பண்ணி இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? இஸ்லாத்துக்காக உயிரை விட்டுருக்காங்களா? அவங்களுடைய தகப்பனாரோ இல்லை கூட பிறந்தவங்களோ இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை விட்டுருக்காங்களா? அப்படி இஸ்லாத்துக்காக உயிரை விட்டு அவங்க இவரை சிபாரிசு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. நபிமார்கள் சிபாரிசு பண்ணாங்களா இவர் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு? ரசூல்மார்கள் சிபாரிசு பண்ணாங்களா? இல்லை. வேறு எப்படி அவர் இங்கே நரகத்திலிருந்து அவர் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்கன்னா, இவருடைய நண்பர் சொர்க்கத்தில் இருந்தார், சொர்க்கத்தில் உள்ள நண்பர் இவருக்காக சிபாரிசு பண்ணி நரகத்தில் உள்ள இவரை கூட்டிகிட்டு போயிட்டார், நரகத்தில் உள்ள இவரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் இந்த நரகவாசிகள் இப்படி புலம்புவாங்களாம். ஃபமாலனா மின் ஷாஃபியின், எங்களுக்கு இப்படி சிபாரிசு பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லையே, வலா சதீக்கின் ஹமீம், இப்படி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் இப்படி புலம்புவாங்க அப்படின்னு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஓகே.